மிதுன ராசிக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே சுக்கிரன் அமர்ந்திருப்பது யோகத்தையும் மகிழ்ச்சியையும், செயல் முயற்சியிலே வெற்றிகளையும், சமூகத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இவ்வாரம் அமைந்திருக்கின்றது. இவ்வாரத்தை பொறுத்தவரை பொது பலனும் இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்களையும் பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் தாராபலம் மிக முக்கியம் உங்களுக்கு. காரணம், இவ்வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. வெள்ளி சனி இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம். வேலன் மாலையிலே சந்திராஷ்டமம் ஆரம்பித்து விடுகிறது. இருப்பினும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் முழுமையான சந்திராஷ்டமம் நாள். அன்றைய தினம் நிதானம் பொறுமை காட்டுங்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமும் மனநிலையும் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, மனநிலையாகப்பட்டது ராசியிலே யோகாதிபதியான சுக்கிரனும் குருவும் சேர்க்க பெற்றிருக்கிறார்கள். 2 சுபகிரகங்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே சேர்க்க பெற்றிருப்பது குருவால் பாதிப்பு இல்லை, சுக்கிரனால் உங்களுக்கு யோகம். இவ்வாரம் சந்திரன் மனோகாரகன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் 7ஆம் இடத்திலும் அமர்கின்றார். அவ்வாறு 7ஆம் இடம் தனுசிலே அமர்கின்ற பொழுது குரு சந்திரன் பார்வை என்கின்ற குரு சந்திர யோகமும், சுக்கிரனும் குரு சந்திரனை பார்ப்பதினால் மனம் இந்த வாரத்தை பொறுத்தவரை உற்சாகமாகவும், எந்த ஒரு காரியத்திலும் கவன சிதறல்கள் போன்றவைகள் இல்லை, மன அழுத்தம் மனக்குழப்பம் எவ்விதத்திலும் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது என்றாலும் அன்றைய நாள் பெரிய முயற்சிகளை தவிருங்கள். மற்றபடி பௌர்ணமியும் இருக்கிறது இந்த வாரம். வளர்வரை சந்திரன் ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்று பௌர்ணமியாகவும் இருக்கின்றார், 8இல் அமர்கின்ற பொழுது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனம் தெளிவான உற்சாகமான சூழ்நிலைகளையும் மற்றும் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்கின்ற பொழுது பதற்றம் இல்லை. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். இருப்பினும் 4ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். வக்ரசனியுடைய பார்வையை பெறுகின்றார். 4ஆம் இடம் நம்மளுடைய உணர்வுகளை குறிக்கக்கூடிய இடம், சுகஸ்தானம். எனவே இருதய பிரச்சனைகள் இருக்கின்றவர்கள், இரத்த கொதிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், அதற்கான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் தினந்தோறும் சிறிது நேரம் அமைதியான தியான முறையை செய்வது, உங்களுக்கு பிடித்த மனதுக்கேற்ற உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல்களை கேட்டு மனதை ஒரு விதமான அமைதிக்கு கொண்டு செல்வது நல்லது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை இறை வழிபாடு தியான முறையாக வைத்துக் கொள்ளுங்கள். அனுமன் சாலிசா போன்று உங்களுக்கு எந்த பாடல் பிடிக்குமோ, விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது மிக சிறந்தது பொதுவாக மிதுன ராசிக்கு. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் எவையும் இல்லை. மருத்துவ செலவுகள், பெரிய அளவிலே விரயங்கள் போன்றவைகள் எதுவும் இல்லை. பொதுவாக மருத்துவ செலவுகளை நாம் அசுப செலவுகள் என்போம். இந்த வாரத்தை பொறுத்து ஆரோக்கியத்துக்குரிய உணர்வுகளையும் கட்டுக்குள் வைத்துக் கொள்வது, உணவு பழக்கத்தை சரியாக எடுத்துக்கொள்வதன் மூலம் அவ்வாறு நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இந்த வாரம் சுறுசுறுப்பை கொடுக்கும். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியமும் மனநிலையும் சிறப்பாகவே இருக்கும். சந்திரன் பலமாகவும் குரு பார்வையும் சுக்கிரனுடைய பார்வையும் பெறுவதனால் மன உற்சாகம் எந்த விதத்திலும் நமக்கு மிகவும் முக்கியம். அது ரொம்ப நன்றாக இருப்பதனால் ஆரோக்கியமும் மனநிலையும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாரமே இந்த வாரம் மகிழ்ச்சிக்குரியது, சிறப்புக்குரியது. மிதுன ராசிக்கு இவ்வாரம் தொழில், உத்தியோகம் மற்றும் பொருளாதாரம் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது, ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி வக்ரமாக இருக்கின்றார். ஜீவனஸ்தானம் 10ஆம் இடம். அவ்வீட்டுக்கு அதிபதியான குருவோ ராசியிலே அமர்ந்து இன்னொரு கிரகத்தோடு சுக்கிரனோடு சேர்க்கை பெறுகிறார். தனாதிபதியான சந்திர பகவான் வளர்வரையாக பௌர்ணமியை நோக்கி செல்கின்றார். எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் சிறந்த லாபம், பெரிய அளவிலே வீண் செலவுகள் எவையும் இல்லை. புதிய முயற்சிகள், புதிய ஒப்பந்தங்கள் போன்றவற்றில் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய திறன், வேலையாட்களுடைய உழைப்பும் நன்றாக இருக்கும். மன சஞ்சலங்கள் எவையும் இருக்காது. செயல்களை வேகமாக காட்டுவீர்கள், அதுக்குரிய வெற்றிகளையும் பெறுவீர்கள். அதே சமயத்தில் பதற்றப்படாதீர்கள். 4லே செவ்வாய் பகை கொண்டு வருகிறார். பொதுவாக 4லே செவ்வாய் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 3ஆம் இடம் சிம்மத்தில் ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயால் பாதிப்பில்லை, அது கோச்சார வேதை. 3லே கேது வேதகனாக இருந்து செவ்வாயோட அசுபபலங்களை தடுக்கின்றார். ஆகையால் செவ்வாயால் பாதிப்பில்லை. இருப்பினும் தொழில் வியாபாரம் என்றாலே ஒரு விதமான பதற்றம், ஒரு அவசரம், மேலும் எந்த காரியமும் மிக விரைவில் முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேகம் என்று ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் வேகம் இருக்கின்ற இடத்தில் விவேகத்தை வைப்பீர்கள் இந்த வாரத்தை பொறுத்து. அதுக்கு காரணம்
அறிவுக்காரகன் குரு பகவான் ராசியிலே இருப்பதும் சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவதனால். எனவே பதற்றம் இல்லாமல் இருந்தால் பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடத்தில் சூரியன், அந்த சூரியன் புதனோடு சேர்க்கை பெறுகிறார். புதன் ஆதித்ய யோகம், பாகிஸ்தானத்தில் புதனும் வக்ரமாக இருக்கின்றார். எனவே உத்தியோகத்தில் உயர் அதிகாரம் பழகுகின்ற பொழுது வார்த்தையில் நிதானம் பொறுமை காட்ட வேண்டும். சற்று கேலி கேசாமல் இருக்க வேண்டும். புதன் வக்ரமாக இருக்கின்ற பொழுது மற்றவர்களை உருவ ஏலியை பேச வைப்பார். அவர்களுடைய உருவத்தை கேலி பண்ணுவது, அவர்களுடைய நடவடிக்கை செயல்களை பற்றி கிண்டல் செய்வது என்று இவற்றினால் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் வரும். பாகிஸ்தானத்தில் இருப்பதனால் வார்த்தையிலே நிதானம், மற்றவர்களை கிண்டல் செய்வது கேலி செய்வதை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி உயரதிகாரின் பொறுமை காட்டால் பெருமைகள் இருக்கின்றது. கலைத்துறை என்று பார்க்கின்றபோது சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். கலைத்துறையிலே இந்த வாரம் உயர்வான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். பண விரவல், பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லாபம் இருக்கின்றது. அரசியல் பொறுமை வேண்டும். அரசியலை பொறுத்தவரை பாகிஸ்தானத்தில் சூரியன் இருப்பதனால் நிதானம் வேண்டும் பேச்சிலே. குறிப்பாக ஊடகங்களிலும் அலைபேசியிலே வாட்ஸ்அப்பில் பேசுவதெல்லாம் எச்சரிக்கையாக பேச வேண்டும். இந்த வாரத்தில் அரசியல் தலைவர்கள். விவசாயம் என்று பார்க்கின்ற சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால் சுக்கிரன் மழையை குறிக்கக்கூடியவர். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு சாதகம். இந்த வாரம் தொழில், வியாபார, உத்தியோகத்தில் சந்திராஷ்டமம் வருகின்ற அமைப்பை பார்க்கின்ற பொழுது நீங்கள் மிருகசீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் உத்திராடம் வருகின்ற நாள் இந்த வாரத்தில் வருவதே உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் உத்திராடத்துக்குரிய அதிதேவதா கணபதி. அன்றைய நாள் கணபதியை வணங்கிவிட்டு செயல்களை ஆரம்பிங்கள். சந்திராஷ்டமத்தினால் பாதிப்பு இல்லை. அடுத்ததாக திருவாதிரை பிறந்தவராக இருந்தால் உங்களுடைய 17வது நட்சத்திரம் அது திருவோணம், அது இந்த வாரத்தில் வரும். அவ்வாறு வருகின்ற திருவோண நாளிலே பௌர்ணமி வருகின்ற அன்றைய தினம் நீங்கள் விஷ்ணுவை வணங்குவதன் மூலம், பொதுவாக திருவோணம் வருவது திருவோண விரதம், அவ்வாறு இருப்பது உங்களுக்கு எப்பொழுதும் நன்மை. ஆகையால் அன்றைய நாள் விஷ்ணு ஆலயம் செல்வதும் திருவாதிரை பிறந்தவர்கள் சந்திராஷ்டமத்தினால் பாதிப்புகள் இருக்காமல் இருக்கும். அடுத்ததாக பார்க்கின்ற புனர்பூசம், உங்களுடைய 17வது நட்சத்திரமே அவிட்டம். அந்த அவிட்டத்துக்குரியவர்கள் வசுக்கள். வசுக்கள் என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் பொதுநலத்தில் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அன்றைய தினம் ஏதாவது உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுங்கள். பெரிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது ஏழைகளுக்கு உதவிகள் செய்வது வசுக்களுக்கு பிரிவு. அஷ்ட வசுக்கள் அவற்றை செய்வதன் மூலம் புனர்பூசத்தில் பெறுவர்கள் சந்திராஷ்டம நாட்களால் பாதிப்பில்லை. பொதுவாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம் வருகின்ற நாளில் உங்களுக்கு முழுமையான சந்திராஷ்டமம். அந்த நாளிலே அந்த நட்சத்திரக்கூடிய அதி தேவதாக்களை வணங்குவதன் மூலம் சந்திராஷ்டம பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். ஆகையால் இதுவே இவ்வாரத்தில் தொழில், வேலை, உத்தியோகம் மற்றும் வியாபாரத்துக்குரிய பலன்கள். இறை வழிபாட்டையும் கண்டோம். மற்றபடி இந்த வாரம் பொருளாதார முன்னேற்றம் இருப்பது இந்த வாரம் தெளிவாக தெரிகின்றது. மகிழ்ச்சிக்குரியது, சிறப்புக்குரியது. மிதுன ராசிக்குரிய குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் வக்ரமாக இருக்கின்றார். எனவே ஆண்கள் குடும்பத்தில் மனைவியிடமும் குழந்தைகளிடமும் கோபம் காட்டாமல் பார்த்து கொள்ளுங்கள். 4 வேறு செவ்வாய் இருந்து சனி செவ்வாய் ஒருவரை பார்த்து கொள்வதனால் உங்களுடைய தாயார் மீது கொஞ்சம் அன்பை காட்டுங்கள், கோபம் காட்டுவீர்கள். அவ்வாறு இல்லாமல் மனைவி மற்றும் தாயார் மீது அன்பு காட்டுவதனால், குறிப்பாக ஆண்களுக்கு பெண்கள் மீது இந்த வாரம் கொஞ்சம் கோபம் காட்டுவதனால், அவர்களிடம் வருத்தம் வருவதனால் மகாலட்சுமியின் ஒரு பரிபூர்ணமான அந்த அருள் பெறுவதில் தடைகள் ஏற்படும் என்பதனால் குடும்ப உறவுகளிலே பெண்களிடம் அன்பை காட்டுவது நல்லது. பெண்களை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுடைய கணவர் உங்கள் மீது அன்பை காட்டுவார். அது காட்ட வேண்டும். அவர் வேறு ராசியிலே இருப்பார் இல்லையா? ஆகையால் மிதுன ராசியிலே பிறந்த பெண்களுக்கு என்று பார்க்கும் உங்களுடைய கணவருடைய அன்பை நீங்கள் பெறுவீர்கள். ஆகையால் குடும்ப உறவுகளிலே குழந்தைகளுடைய கல்வியிலும் அவர்களுடைய படிப்புகளும் சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் எனவே குடும்பத்தில் பெண்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கின்றது. அடுத்ததாக திருமணமாகாதவர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது ஆண்களுக்கும் இந்த வாரம் 7ஆம் இடத்தை குருவும் பார்க்கிறார், சுக்கிரனும் பார்க்கிறார். எனவே இந்த வாரம் திருமண முயற்சியில் எந்த விதமான தடைகள் இல்லை. 7ஆம் இடம் சிறப்பாக இருக்கின்றது. ஆக திருமண முயற்சி நல்ல வரையும் ஆரம்பியும் ஆண்களை பொறுத்த. பெண்களுக்கும் இந்த வாரம் திருமண முயற்சியிலே நல்ல விதமான யோகம் இருக்கின்றது. சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் வரம் தேடுவதை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி சந்திரன் சாதகமாக 6ஆம் இடம் 7ஆம் இடத்தில் இருப்பதால் திருமண முயற்சி இந்த வாரம் நல்ல வரன் அமையும். மறுமணம் என்று பார்க்கின்ற போது ராசிக்கு 11ஆம் இடமே மறுமணஸ்தானம். அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. 4 செவ்வாய் அமர்ந்து 8ஆம் பார்வையாக 11ஆம் இடம் மறுமணஸ்தானத்தை பார்ப்பதனால் மறுமணத்துக்குரிய வரன்களும் ஆண்கள் பெண்களுக்கும் இந்த வாரம் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது. அவ்வாறு பார்க்கும்போது விருப்பப்படுகின்றவர்கள் என்னுடைய ஜோதிட மேற்பார்வையிலே எனது நிறுவனமே
bharatmatchpoint.com சென்னை வாலாஜ ரோடிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற திருமண இணையதளம். விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வாரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்பட்டால் சந்தேகம் ஏதாவது இருந்தால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் என்னை அழைக்கலாம். காதல் என்று பார்க்கின்றோம், மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்ற 7ஆம் இடம் சுக்கிரன் குரு பார்ப்பதனால் காதலிலே மகிழ்ச்சியும் காதலை வெளிப்படுத்துவதிலே வெற்றியும் இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. இதுவே இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பம் மற்றும் காதல் உறவுகளிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கின்றது. ஆண்களை பொறுத்தவரை அம்மாவிடமும் சரி மனைவியும் சரி அன்பை காட்டுவது மூலம் சந்தோஷம் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய வாரமாக இந்த வாரம் இருப்பது சிறப்புக்குரியது. நலம் பெறுக வளம் பெறுக. இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிபாட்டுக்குரிய முறை எவை என்று பார்க்கின்றன. சிறப்பு கவனம் செவ்வாய்க்கு தான் நீங்கள் செலுத்த வேண்டும். ஏனெனில் 4ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்வதும் சனியுடைய வக்ர பார்வையும் பார்ப்பதும் செவ்வாய் உங்களுக்கு ஜென்ம பகை கொண்டவர். எனவே செவ்வாய்க்கிழமை அன்று அருகில் இருக்கின்ற அனுமன் ஆலயம் செல்வது, செவ்வாய்க்கிழமையிலே அனுமன் ஆலயம் செல்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். அவ்வாறு செய்வதன் மூலம் அல்லது அனுமன் சாலிசாவை தவறாமல் செவ்வாய்க்கிழமை என்று கேட்பதன் மூலம் செவ்வாயால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். சுக்கிரன் உங்களுக்கு பலத்தை தருகின்றார். எனவே வெள்ளிக்கிழமை அன்று அதாவது மகாலட்சுமியை வணங்குவது, இல்லை என்றால் திருவோணம் இந்த வாரத்தில் வருவதுனால் அன்றைய தினம் மகாவிஷ்ணு ஆலயம் செல்வதும் இந்த சிறப்பு கவனமாக இந்த இறைவழிபாட்டு முறைகளை நீங்கள் செய்து வருவதன் மூலம் இந்த வாரம் உங்களுக்கு இறைவனின் அருளும் பிரபஞ்சத்தின் அருளும் பரிபூர்ணமாக கிடைத்து சகல விதத்துவ மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படியும் தவறாமல் மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக வளம் பெறுக.